இப்போ தற்போது வந்துட்டு கிராம நிர்வாக அலுவலர்கள் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னாக்க எங்களுடைய வயல்ல நெல் அறுவடை செஞ்ச நெல்லெல்லாம் அந்த நெல் கிடங்குல வந்துட்டு எல்லாமே குவிச்சு கிடக்காங்க. இதனால விஓட்டேருந்து சிட்டாடங்கள் வாங்கினா தான் அவர் ஓடிபி கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் அந்த நெல்லை அறுவடை செஞ்ச நெல்லை வந்துட்டு கொள்முதல் நிலையத்தில் கொண்டு போட முடியும். இவர் விஓ வந்துட்டு இப்போ தற்போது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனால எங்களால் அந்த சிட்டாடங்கள் வாங்க முடியலை. அதனால வந்து நெல்லெல்லாம் வந்துட்டு நெல் கொள்முதல் நிலையத்தில் போட முடியாமல் இருந்துகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாங்கள் கொள்முதல் நிலையத்தில் போட்ட நெல்லையும் விஓ வந்துட்டு ஓடிபி கொடுக்காததுனால அது எங்களுக்கு பணமும் ஏறலை. இதனால பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பூரா அறுவடை செஞ்ச நெல்லை வந்து அங்கே வந்துட்டு கொள்முதல் நிலையத்தில் காத்து கிடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு விவசாயிகள் வந்து தள்ளப்பட்டிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னாக்க இரவு பகலாக அதை வந்து நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த நெல் மண்டியில். ஏன்னாக்க இதுக்காண்டி நாங்கள் ஒரு ஆளை வந்துட்டு நியமித்து அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்து அந்த நெல்லை வந்து பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை டெல்டா மாவட்டம் பூராவுமே இதே நிலைமையில தான் இருந்துகிட்டு இருக்கு. இதனால வந்து இப்போ இடையில வந்துட்டு ஏதாவது மழை பனியை வந்து பாதுகாக்காம இதுக்கு தார்பாயெல்லாம் நாங்கள் ஒரு சில பேர் காசு இருக்கவங்க காசுக்கு வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லாதவங்க வாடகைக்கு எடுத்து அந்த நெல்மணிகளை வந்துட்டு நாங்கள் அதை நெல்லை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதனால வந்துட்டு கூடிய விரைவில் அரசாங்கம் இதுக்கு வந்து ஒரு தீர்வு காணணும். இதுக்கு இல்லை அப்படின்னாக்க உடனடியாக எங்களுடைய நெல்மணிகளை அறுவடை செஞ்ச நெல்மணிகளை கொள்முதல் நிலையத்தில் போடுறதுக்கு வேற மாற்று ஏற்பாடு எங்களுக்கு செஞ்சு தரணும். இல்லைன்னாக்க எங்களுடைய நெல்மணி அறுவடை செஞ்சு அவ்வளோ செலவு பண்ணி நாங்கள் அந்த அறுவடை செஞ்ச நெல் பூரா எல்லாமே வீணாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இடம் இல்லாததுனால நெல் கொள்முதல் நிலையங்களில் எங்களோட நெல்லை வந்து போடுறதுக்கு இடம் இல்லாமல் வயல்லையே சில விவசாயிகளோட நெல் அறுவடை செய்ய முடியாமையும் இருக்கு. ஏன்னா அறுவடை செஞ்சு இங்கே கொண்டாந்து போட முடியலை. அதுவுமே இல்லாமல் காஞ்சு கருகி எல்லாம் வயல்லையே உதிரக்கூடிய சூழ்நிலையில விவசாயிகள் செல்லப்பட்டிருக்கோம். அரசு வந்துட்டு இப்போ அவங்க வந்துட்டு இப்போ எங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்துட்டு உடனடியாக நெல் கொள்முதல் நிலையத்தில் உடனடியாக நெல்லை வந்து விவசாயிகளுக்கு வந்துட்டு எடுத்துக்கணும். அதுக்கு இப்போ விஓஓ வந்துட்டு இல்லை, கிராம நிர்வாக அலுவலர் வந்து தற்போதைக்கு பணியில் இல்லை. அதனால வந்துட்டு வேற மாற்று ஏற்பாடு செஞ்சு எங்களுக்கு இந்த நெல் கொள்முதல் நிலையத்தை எங்களோட நெல்லை வந்து எடுத்துக்கணும். அதாவது சிட்டா வழங்குறதுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய அரசு வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லணும். ஆமாம், அதாவது இப்போ அந்த சிட்டாடங்கள் செய்யறதுக்கு சிட்டாடங்கள் வந்து விஓ கொடுத்தாதான் நாங்கள் நெல் கொள்முதல் நிலையத்தில் எங்களோட நெல் போட முடியும். அதுக்கு வந்து அரசு வந்துட்டு வேற மாற்று ஏற்பாடு செஞ்சு விவசாயிகளுக்கு வந்துட்டு அந்த விவசாயம் செய்த நெல்லை, ஏன்னா ஆரம்பத்திலேருந்து பல லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணி நாங்கள் விவசாயம் பண்ணி கடைசி நேரத்தில் அதை போடவும் முடியாமல் அதுக்கு உண்டான பணத்தையும் வாங்க முடியாமல் இருக்கும். அதனால இதுக்கு வந்து உடனடியாக அந்த சிட்டாடங்கள் கொடுக்கறதுக்கும் ஓடிபி ஏற்பாடு பண்ணுறதுக்கும் ஏற்கனவே போட்ட நெல்மணிக்கு பணம் ஏறாமல் இருக்கிறதுக்கும் அரசாங்கம் உடனடியாக எங்களுக்கு மாற்று ஏற்பாடு செஞ்சு அதுக்கான வழிவகை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறோம்.